பொருள் இல்லாதவரை யாருமே விரும்ப மாட்டாங்களாம். ஏன் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா பொருள் இல்லைன்றதுனால. யாரெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா மனைவி, மக்கள், தாய், உறவினர் என அவங்க கூட இருக்கிறவங்க யாருமே பொருள் இல்லாதவரை விரும்ப மாட்டாங்களாம். பெண்டீர் மதியார் பெருங்கினை தானது கொண்ட விரகர் குறிப்பின் அகுப வெண்டரை நின்று வெறுக்க இளராயின் மண்டினர் போவர்த்தம் மக்களும் ஒட்டார். தன்னுடைய மனைவி, தன்னை ஈன்ற தாய், தான் பெற்ற பிள்ளை இவங்களாமே யாரை மதிக்க மாட்டாங்களாம்? பொருள் இல்லாதவரை மதிக்க மாட்டாங்களாம். அப்போ பொருளினுடைய முக்கியத்துவத்தை இங்கே சொல்லியிருக்கார். நல்வழி பாடலில் ஔவையாரும் இல்லானை இல்லாலும் வேண்டாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈன்ற தாயும் வேண்டாள், தன்னுடைய மனைவியும் வேண்டான்னு தான் சொல்வாளாம். பெற்ற தாயுமே என்ன சொல்லுவாங்களாம்? பொருள் இல்லாதவனை வேண்டான்னு தான் சொல்வாராம். அதே தான் குறளில் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் அற்றவனை, பொருள் அற்றவனுடைய வார்த்தை கூட சபை ஏறாதான், அவருடைய வார்த்தையை கூட மதிப்பதற்கு ஆள் இருக்க மாட்டாங்களாம். அப்போ பொருள், ஒரு பழம் மரம் இருக்குதுன்னா பறவைகள் எப்படி அந்த மரத்தை சுற்றி பழம் இருக்கும் பொழுது பூத்து குலுங்கும் போது அங்கே இருக்குமோ, அந்த பழம் காலியானவனே மரம் விழுந்துருச்சுன்னா அந்த பறவைகள் எல்லாம் எப்படி பறந்து போயிடுமோ, அந்த மாதிரி பொருள் இருக்கிறவனிட சுற்றி உறவினர்கள் கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்குமா. எப்போ அவன்கிட்ட பொருள் இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அவனை தனிமையில் விட்டுட்டு மொத்த பேரும் பிரிந்து போயிடுவாங்கன்னு சொல்கிறார். இப்போது பொருள் இல்லாததால் ஏற்படக்கூடிய நிலைப்பாடை வளையாபதி வாயிலாக நம்ம தெரிஞ்சிட்டோம்.